எப்போதும் தனித்தே தான் போட்டி சீமான். விஜய் கட்சியின் மாநாட்டுக்கு தன்னை அழைக்க மாட்டார், அழைக்கவும் கூடாது என சீமான் கூறினார். நாதாக எப்போதும் தனித்து போட்டியிட தான் முடிவெடுத்துள்ளதாக திட்டவட்டமாக கூறியவர், தேர்தல் காலத்தில் தம்பிகள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து யோசிக்கலாம். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதி தொகுதிகளாக வேட்பாளர் தேர்வு செய்து விட்டதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். திமுக அதிமுகவை அகற்றவே வந்துள்ளேன் அண்ணாமலை. காமராஜர் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழ்நாட்டை சிதைத்து விட்டார் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பாஜகவுக்கு அதிமுக திமுக எப்போதும் எதிர்த்தான் என கூறியவர் இபிஎஸ் என்னை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என கூறினார். 2 திராவிட கட்சிகளையும் அகற்றவே தன்னை தலைவராக நியமித்துள்ளனர். தமிழ்நாட்டில் எப்போதும் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் உறவு இருக்காது என திட்ட ஓட்டமாக கூறினார். கிருஷ்ண ஜெயந்திக்கு தலைவர்கள் வாழ்த்து. நாடு முழுவதும் இன்று கிருஷ்ணன் ஜெயந்தி கொண்டாடப்படும் நிலையில் கிருஷ்ண பக்தர்களுக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் பலர் வாழ்த்து கூறியுள்ளனர். நம் கடன் அறத்தை வளர்ப்பது என்ற குறிக்கோளுடன் அனைவரும் வாழ வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இதேபோல எக்ஸ்சிஎம் ஓபிஎஸ் மற்றும் ஏஎம்எம்கே டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா உள்ளிட்டவரும் கிருஷ்ணன் ஜெயந்தி விழாவையொட்டி வாழ்த்து தெரிவித்தனர். ரஜினி வரார், வழி விடுங்கோ. சூர்யா நடித்துள்ள தங்குவா படத்தில் ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் என தயாரிப்பு நிறுவனம் கூறியிருந்தது. ஆனால் அதே நாளில் ரஜினி நடித்துள்ள வேட்டை படம் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விநியோகஸ்தர்கள் ரஜினி படத்தை வாங்க ஆர்வம் காட்டும் சூழலில் கங்குவா ரிலீஸ் தேதி தள்ளி போகலாம் என கூறப்படுகிறது.